சமூகத்தில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு பலன், ஆரோக்கியம், சத்துவம் அனைத்தையும் கொடுத்து இந்த மாதம் நடத்துவாராக. ஆமென். இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஒரு வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, ஆண்டவர் இந்த மாதம் எங்கள் சபைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னப்பா? நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். வாசிக்கலாம். ஆஹ் சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் அதின் 4வது வசனம். சங்கீதம் 60 அதின் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? சத்தியத்தின் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். ஒரு கொடியை கொடுத்தீர். இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஒரு வார்த்தை என்னவென்றால், நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த சங்கீத பகுதியில பார்க்கும்பொழுது பின்னணி உங்களுக்கு 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 1 முதல் 13 அந்த 8ஆம் அதிகாரம் முழுவதுமாவே நீங்க வாசிச்சு பார்த்துக்கிற இதோடைய பின்னணிகள் நாங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கோம். தாவீது யுத்தம் பண்ண புறப்படுவார். தாவீது யுத்தத்துக்காக போவாரு. அங்க பார்த்தா பல ஜாதியார் அவர் முறியடிச்சிருப்பார். அது எந்தெந்த ஜாதியார்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அதே நம்ம சங்கீதம் 60ல நீங்க 7ல இருந்து சில வசனங்களை வாசிங்களேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயீம் கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயீம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன், மோவாப் என் பாத பாத்திரன், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன், பிலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர்கள் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? ஸ்தோத்திரம். அங்க அநேக தேசத்தை குறிச்சு சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. அவன் எனக்கு தலையா இருப்பான், அவன் எனக்கு பாதரட்சியா இருப்பான், அவன் எனக்கு அப்படி இருப்பான். அப்ப எல்லாத்தையும் தாவீது ஜெயம் கொள்ளுகிறவராய் மாறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாதைக்கு முன்பாக இருக்கிற சகலவற்றையும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா தாவீதை குறித்து வாசிக்கும்போது தாவீது யுத்தம் பண்ண புறப்பட்ட போன எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்னு சொல்லி 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் ஒரே அதிகாரத்தில் 2 இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதே 2 சாமுவேல் 14வது வசனத்துல 8:14 பார்க்கும் பொழுது, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் போகிற பாதையில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நாம் வெற்றியை பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டும். தாவீது நல்ல யுத்த மனுஷன்தான், யுத்தம் தெரிந்த மனுஷன்தான், சிறு வயதிலே கோலியாத்தை முறியடித்த மனுஷன்தான். யுத்தம் என்றால் என்னவென்று தெரியாத இருக்கிற நாட்களில் யுத்தத்தில் ஜெயித்த ஒரு மனுஷன் தான் தாவீது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாகவே நம் இருந்தாலும், நாம் எல்லாமே கற்று தேறினவர்களா இருந்தாலும், நாம் நல்ல பழக்குவிக்கப்பட்டவர்களா இருந்தாலும், கர்த்தர் நம்மை காப்பாற்றவில்லை என்றால் நாம் ஜெயம் எடுக்க முடியாது. அப்ப இந்த மாதத்துல நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு ஜெப விண்ணப்பம் என, கர்த்தர் என்னை காப்பாற்றுங்கப்பா. இந்த மாதத்துல நான் பிரயாணிக்க வேண்டிய பிரயாணங்கள் எத்தனையோ இருக்கு, நான் போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்கு, நான் சந்திக்க வேண்டிய மனுஷங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுல எனக்கு துக்கத்தை கொடுக்கறவங்க இருப்பாங்க, சந்தோஷத்தை கொடுக்கறவங்க இருப்பாங்க, எனக்கு சோகத்தை கொடுக்கறவங்க இருப்பாங்க, எனக்கு ஆறுதலை கொடுக்கறவங்க இருப்பாங்க. 1000 பேர் என்னை சுற்றி இருந்தாலும், நான் மேற்கொள்ள நேர்ந்தாலும் அவர்களிடத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவீராக. தாவீதை காப்பாற்றின கர்த்தர், தாவீதை காப்பாற்றி அவன் ஆத்துமாவை சேதப்படுத்த ஒப்பு கொடுக்காத கர்த்தர், அவனை தேற்றி அவனுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறபடியினால் கர்த்தர் எங்களையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. அப்ப தேவ சமூகத்துல நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், தாவீதை போன எல்லா இடத்திலும் காப்பாற்றின அதே உன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திலும் எங்களை காப்பாற்றுவீராக. இந்த மாதத்திலையும் கர்த்தர் எங்களை காப்பாற்றுவீராக. நமக்கு வேதத்துல இந்த கொடியை ஏற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். கொடியை கொடுக்கிறது என்றால் வெற்றியின் ஒரு அடையாளம். ஒரு ராஜ்யம்
2 ராஜ்யம் யுத்தம் பண்ணும் பொழுது எந்த ராஜ்யத்தின் கொடி எந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக பறக்கிறதோ அந்த ராஜ்யம் ஜெயித்ததாக அர்த்தம். இப்ப பக்கத்து ராஜ்யத்துடைய கோட்டையில இந்த ராஜ்யத்துடைய கொடி பறக்குது என்றால் இந்த ராஜ்யம் தோத்து விட்டாங்க, அவங்க கிட்ட இவங்க சரண்டர் அடைஞ்சிட்டாங்கன்றதான் அடையாளம். இதுதான் யுத்த காலத்துல எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு காரியம். அப்ப இங்க கர்த்தர் தாவீதுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, தாவீது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடியினார். கர்த்தர் நம்மளை எப்ப காப்பாற்றுவார்? நாம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது. எல்லாரையும் காப்பாற்றுவாரான்னு கேட்டா கிடையாது. அது பொதுவான பாதுகாப்பு. பர்டிகுலரா சில குறிப்பிட்ட இடத்துல நான் காப்பாற்றப்படணும்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் காணப்படும். பொதுவான பாதுகாப்பு எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் ஜீவன் உண்டு, எல்லோருக்கும் தண்ணீர் உண்டு, எல்லோருக்கும் உணவு உண்டு, எல்லோருக்கும் மழை உண்டு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் தான். ஆனா நான் பர்டிகுலரா காப்பாற்றப்படணும்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா. தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தபடியினால பர்டிகுலர் பிளேஸா பார்த்து கர்த்தர் தாவீதை காப்பாற்றி கொண்டே வந்தார். அவர் ஜெயிப்பாரான்னு அவருக்கு தெரியாது, அவரு வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டு அந்த வாகை அந்த கிரீடத்தை போட்டுட்டு தெரியாது. ஆனா அவர் போன இடத்துலலாம் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். காரணம், தாவீது கர்த்தருக்கு பயந்தபடினா. இங்க வேதம் சொல்லுகிறது சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படி. இங்க எதை ஏற்றாங்களாம்? சத்தியத்துக்கு ஏற்றபடி. சத்தியத்து நிமித்தம் ஒருவனை கர்த்தர் உயர்த்துவார் என்றால் அந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கணும். அந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷனா இருக்கும் பொழுது அவர் சத்தியத்தின் நிமித்தம் அந்த மனுஷனுக்கு வெற்றியை கொடுக்கும்படி ஒரு கொடியை கொடுத்தீர். அப்ப கொடி என்றால் நான் உனக்கு வெற்றியை கொடுத்து விட்டேன் என்பதற்கான அடையாளம். உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கிதியோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிதியோனை யுத்தத்துக்கு போன்னு சொல்லுவார். ஆனா யுத்தத்துடைய வெற்றியை எப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்டாக்க, நீ எக்காலத்தை ஊதி தீவெட்டிகளை உடைத்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லணும். சொல்லும் பொழுது யுத்தத்துல ஜெயிப்ப இப்படின்னு கிதியோன் யாருக்கு சொல்லுவாரு? தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார். அப்ப கர்த்தர் கிதியோனு கொடுக்கிற ஒரு கொடி என்ன? என் நாமத்தை உயர்த்துகிற பொழுது நான் உன்னை விடுவித்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக காணப்படுவேன். அப்ப தன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அப்ப இந்த மாதத்துல நீங்க வெற்றி அடைய வேண்டும்னா முதல் காரியம் அவருடைய நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருங்க. அவர் நாமத்தை நீங்க உயர்த்திக்கிட்டே இருங்க. அவர் நாமத்தை நீங்க உயர்த்த 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 எங்கே 2, 3 பேர் நாமத்தில் கூடுகிறார்களோ அங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அவர் நம் நடுவில் வந்து நம்மை காப்பாற்றுகிறவராய் இருப்பார், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருப்பார். அப்ப கிதியோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனுடைய பட்டயம் என்று என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்து, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கிதியோன் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிச்சார். கிதியோன் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த கொடியை சரியாக ஏற்றினார். கொடி என்றால் அடையாளம், நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப கிதியோனுக்கு கொடுத்த அடையாளம் என்ன? தீவெட்டியை உடைக்கணும், எக்காலங்களை ஊதணும். நமக்கு கொடுத்த அடையாளத்தை நாம் சரியாக செயல்படுத்துவோமானால் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அநேக நேரத்தில் நம்மிடத்தில் கொடுத்த அடையாளத்தை இதெல்லாம் நடக்குமா, இப்படி பண்ணா நடக்குமா அப்படின்னு சில ஈஸியான வேலையும் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். எக்காலத்தை ஊதுறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தீவெட்டியை உடைக்கிறதோ ஒரு பெரிய கம்பு சுத்துற வேலை கிடையாது. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் வாய்மொழியா சொல்றதுல ஒரு சேதம் ஆக போறதில்ல. ஆனா இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கொஞ்சத்தில் உண்மையை நாம் தவற விடுகிற பொழுது அநேகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அநேக நேரத்துல இழந்து விடுகிறோம். இது கொஞ்சம்தான். காலம் ஊதுவது சின்ன காரியம், தீவெட்டியை உடைப்பது சின்ன காரியம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை சின்ன வார்த்தை. அந்த கொஞ்சத்தில் உண்மை இல்லாமல் போகிற நேரத்தில் தான் அநேக ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுகிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கொஞ்சத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் கர்த்தர் அநேகத்தின் மேல் நம்மை அதிபதியாக வைப்பார். முதலாவது அவர் நமக்கு கொடுக்கிற அடையாளம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது
கர்த்தர் நம்மை உயர்த்துகிறாராயிருப்பார். எந்த இடத்திலும் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை நான் எங்கெல்லாம் உயர்த்துறீங்களோ, அது வேலை ஸ்தலமா இருக்கட்டும், படிக்கிற ஸ்தலமா இருக்கட்டும், இல்ல வீடா இருக்கட்டும், இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ள சிக்கப்பட்ட நேரத்துல நீங்க அவருடைய நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்துங்க, உயர்த்துங்க, தொழுது கொள்ள ஆரம்பிங்க. அவர் வந்து உங்கள் நடுவில் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வந்து உங்கள் நடுவில் நின்று உங்களை ஆசீர்வதிப்பேன். சும்மா போற போக்குல ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு மேல இருந்துல நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணி, நீங்க எந்த இடத்துல கூப்பிட அந்த இடத்தில் வந்து வாசமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். இது என்னுடைய வாழ்க்கையில கத்த ஜெயத்தை கொடுத்தார். பிரஸ்தாபப்படுத்தினது நிமித்தம், கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்த நிமித்தம். நம்ம கொடுக்கப்படுகிற காரியம் கொஞ்ச காரியம்தான். அந்த கொஞ்ச காரியத்தை நாம் சரியாய் செய்வோமானால் அநேகருக்கு மேல் கர்த்தர் நம்மை அதிபதியாக மாற்றி வைப்பார். அப்ப அடுத்த ஒரு நபரை நான் காண்பித்து கொடுத்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, ம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் ம். தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஸ்தோத்திரம். இங்க மோசே ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தை? மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டார். ஏகோவா நிசி என்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றியை தருகிற தேவன். அப்ப இங்க மோசே யுத்தம் பண்றதுக்கு பழக்க வைக்கப்பட்டவரா கிடையாது, ஆயத்தமாக்கப்பட்டவரா கிடையாது. மோசேக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, அவர் சமூகத்துல போய் நிக்கிறது, அவர் சமூகத்துல போய் விசாரிக்கிறது. எப்படி நடக்கணும், எப்படி செங்கடலை கடந்து போகணும், எப்படி இந்த மாறாவை மதுரமா மாத்தணும், எப்படி வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கணும், விசாரிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. தேவனிடத்தில் விசாரித்து ஜனங்களிடத்தில் சொல்வதுதான் மோசைக்கு தெரிந்த ஒரே ஒரு வேலை. அதே வேலையை தனக்கு ஆபத்து நேரிடுகிற பொழுது மோசே செய்கிறார். தங்களுடைய ஜனங்களுக்கு ஆபத்து நேரிடும் பொழுது மோசே செய்த ஒரே ஒரு காரியம் என்னனால் தேவனை நோக்கி விசாரிக்க ஆரம்பித்தார். கர்த்தாவே, என் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டு வருகிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப மோசே ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோசுவாவே, நீ யுத்தம் பண்ணு, நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன். எப்பயுமே நம்ம நினைக்கிற ஒரு காரியம், யுத்தம் எப்போ ஓயும் என்றால் நாம் இறங்கி சண்டை போடு மட்டும்தான் யுத்தம் ஓயும்னு கிடையாது. நம்ம இறங்கி பதிலுக்கு பதில், சரிக்கு சரி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம நியாயத்தை நம்ம நிலைநிறுத்த முடியும் நம்ம நினைக்கிறோம், நம்மளால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனா இங்க யோசுவா மோசே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. யுத்த களத்தில் இருந்தால் மாத்திரம் வெற்றி கிடையாது, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாதான் வெற்றியை காண்பிக்க முடியும் என்பதை யோசுவா இந்த பள்ளத்தாக்கள் நிரூபித்து விட்டு அதை ஜனங்களுக்கு கற்றும் கொடுத்திருக்கிறார். யோசுவாவே, நீ இறங்கி யுத்தம் பண்ணினதுனால அந்த வெற்றியை கிடைக்கல, கர்த்தர் தான் கொடுத்தாரு. கர்த்தர் கொடுக்க காரணம் அவர் சமூகத்துல போய் நின்னனால, அவர் சமூகத்துல போய் தரித்து இருந்ததால கர்த்தர் இந்த யுத்தத்துல நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாருன்னு யோசுவாவுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், இந்த மாதத்தில் நாம் வெற்றியை காண வேண்டும் என்றால் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும். தளர்ந்து போகாதபடி. ஏன்னா யோசுவா மோசேனுடைய கைகள் தளர்ந்து போகிற நேரத்துல உதவி செய்யும்படி ஊரும் ஆரோனும் அவனுடைய கைகளை தாங்கி பிடிப்பாங்க. அப்ப நாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நாம் எந்த அளவுக்கு ஜெபத்தில் தளர்ந்து போகாமல், நம்முடைய ஆராதனையில் தளர்ந்து போகாமல், நம்முடைய முழங்கால்கள் தளர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் தரித்து இருக்குதோ, அதற்கு ஏற்ற வெற்றியை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நமக்கு தெரியாதுங்க, வெற்றியா தோல்வியா நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா யுத்த காலத்துல நிக்கிறது யோசுவா தான். நாம் நிற்பது மலைக்கு மேல. ஜனங்கள் எல்லோரும் தெரிவது ஒரே சீராதான் தெரியுவாங்க, யாரு யாரை மேற்கொள்றாங்கன்ற விஷயம் முழுசா தெரியாது. ஆனா நீங்க எதையும் யோசிக்காதீங்க, போய் பார்த்துட்டு வருவோம், யாரு ஜெயிச்சா யாரு தோத்தான்னு மோசே கவலைப்பட. அவர் செஞ்ச ஒரு வேலை, நான் என் கரத்தை உயர்த்தி நிற்பேன், தேவன் கொடுத்த கோலை நான் தேவனுக்கு நேராகவே உயர்த்தி நிற்பேன்,
தேவன் வெற்றியை தருவார். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கைய தேவனுக்கு நேராக நாம் உயர்த்தி பிடிக்கும் பொழுது, அவர் கொடுத்த இந்த ஜீவ ஆத்துமாவை அவருக்கு நேராக உயர்த்தி பிடிக்கும் பொழுது, அவர் எப்படி நமக்கு வெற்றியை தராமல் போவார்? மோசே கற்றுக் கொடுக்கிறது, அவர் சமூகத்துல நில்லுங்க. முதலாவது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. நெருக்கம் வருகிறதா, சூழ்நிலை வருகிறதா, முடியாத பட்சமா அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து, வந்து ஆசீர்வதி. இரண்டாவது, கொஞ்சத்து நமக்கு கொடுத்த வார்த்தையில கொஞ்சமா உண்மையா இருக்கும். நமக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறார், எதை செய்ய சொன்னார், அந்த வார்த்தைக்கு நம்ம கொஞ்சம் உண்மையா இருந்தா போதும். ரொம்ப 100% எல்லாம் இங்க சொல்லல, கொஞ்சத்தில் உண்மை. அதான் வேதமேல் கொஞ்சத்துல உண்மை. 100% நீ உண்மையா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால கொஞ்சத்துல உண்மையா இருந்திருக்கிற. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையில் நம்ம கொஞ்சம் உண்மையா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில அவர் வெற்றியை தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது, அவர் சமூகத்தில் நாம் எவ்வளவாய் தளர்ந்து போகாமல் காணப்படுகிறோமோ அவ்வளவாய் நம்மை வெற்றியாய் நடத்துகிற தேவன். அப்ப நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு ஏன் சொல்றோம்? என்னை ஜெயமாக வாழ வைத்தார், ஏன் நன்றி சொல்றோம்? அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் வெற்றிய. ஏலா பள்ளத்தாக்குல தாவீது வந்ததுனாலதான் வெற்றின்னு இல்ல, தாவீதை வைத்துதான் வெற்றின்னு அவர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாரு. அதனாலதான் சவுலுக்குள்ள அந்த வெறி செயல்பட ஆரம்பிக்கல. கொல்லணும், யார? தமது ஜனத்துக்கு விரோதமாக, தன் தேவ நாமத்தின் மகிமைக்கு விரோதமாய், தனக்கு விரோதமாய் பேசுகிறதான அந்த கோலியாத்தை கொல்லணுங்கிற அந்த எண்ணம் சவுலுக்கு வராத காரணம், கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார், யாரை வைத்து? தாவீதை வைத்துதான் இந்த பள்ளத்தாக்குல ஒரு வெற்றியை நான் கொடுப்பேன் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் ஏற்கனவே நம்முடைய வெற்றியை அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். முன்னமே அவரு பிளான் பண்ணிட்டாரு, இந்த இடத்துல இவரை வச்சுதான் இந்த காரியத்தை நான் செய்வேன், உங்களை வச்சுதான் செய்வார். ஐயோ நான் போயிட்டா என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பார். எல்லாத்துக்கும் பிளான் போட்டு வச்சிருப்பார். யாரை எங்க வைக்கணும், எப்ப வெற்றியை கொடுக்கணும், எப்ப தோல்வியை கொடுக்கணும், எப்ப பயன்படுத்தணும், எப்ப அமைதியாக்கணும், எல்லாம் அவருடைய கரத்துல இருக்கிறது. உயர்த்தும்படிக்கு கொடியை கொடுத்தீர். உயர்த்தும்படிக்கு அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். சங்கீதம் 60 சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அவருக்கு நாம் பயந்து நடப்போமானால் நமக்கும் கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய கண்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே அதிகாரத்தில் கடைசியில சொல்லப்பட்டிருக்கு, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அப்ப யாருதான் நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ள முடியும்? தேவ பலனால மட்டும்தான், மனித பலனால அல்ல. அதனால் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால், நாம் ஜெயத்தை பார்க்க வேண்டும் என்றால், ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்களை உயர்த்தும்படிக்கு, எங்களை காப்பாற்றும்படிக்கு ஒரு கொடியை கொடுத்தீரே, அதை பயன்படுத்த உதவி செய்யுங்க. நம்ம தேவ சமூகத்தோட ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. வெற்றியை தாங்க, வெற்றியை தாங்க, ஒரு ஜெயத்தை தாங்கப்பா. ஜெயம் கொடுக்கிற தேவனே, 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 உமக்கு நன்றி. எஸ், வெற்றியை தாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில தோல்வியை காணாதபடிக்கு, தோல்வியை காணாதபடிக்கு, தோல்வியை காணாதபடிக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென், 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 ஆமென். நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிப்ரவரி மாதத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வெற்றியை தாங்கப்பா, ஜெயத்தை தாங்கப்பா. எந்த இடத்துல அவமானப்பட்டார்களோ அந்த அவமானத்தை மேற்கொள்ளத்தக்க ஜெயத்தை கொடுங்கப்பா. எந்த இடத்துல தன்னுடைய உற்சாகத்தால் கைகள் கால்கள் தளர்ந்து போய் ஸ்தோத்திரம் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைத்தார்களோ
அந்த இடத்துல மறுபடியும் அவர்களை தளர விடாதபடிக்கு அவர்கள் முழங்கால்களை, அவருடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்தி தோல்வியாய் முடிய வேண்டிய யுத்தத்தை வெற்றியாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. ஆமா ஆவியானவரே, இதோ இந்த பகல் நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் பிரார்த்திக்கிறேன். ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அந்த கொடியை வெளிப்படுத்துவீராக. ஜெய கொடியை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. அந்த ஜெய கொடியை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆவியானவர் தாவீது ஆண்டவரே நாளுக்கு நாள் தாவீதை பயன்படுத்தி பாதுகாத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் காப்பாற்றி வந்த கர்த்தர் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறதான இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் காப்பாற்றப்படுவதாக. சத்துருவின் கையிலிருந்து காப்பாற்றப்படுவதாக. கர்ஜிக்கிற பால சிங்கத்தின் வாய்க்கு காப்பாற்றப்படுவதாக. ஆண்டு அக்கினி சூளைக்கு ஆண்டு சிங்க கெபிகளுக்கு காப்பாற்றப்படுவார்களாக. விழுந்து விடுவேனோ, சிக்கிக் கொள்வேனோ, எழும்பி விடாமல் போய் விடுவேனோ என்று நினைக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் காப்பாற்றுவீராக. இந்த மாதத்தில் கர்த்தர் காப்பாற்றி நடத்துங்க. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எங்களோடு இருந்து ஜெயம் கொடுக்கிற தேவன், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே துதிகன மகிமை, உமக்கே துதிகன மகிமை, உமக்கே துதிகன மகிமை. தொடர்ந்து கர்த்தர் சபையை ஆசீர்வதிங்க. இந்த காலை நேரத்தில் வந்தவர்கள் தொடர்ந்து அவர்கள் வேலை ஸ்தலத்திற்கு போகும் பொழுது இந்த நாளிலிருந்து அவர்கள் நல்ல ஒரு சமாதானத்தை இருதயத்துல உணர கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்பத்துல சமாதானத்தை உணர உதவி செய்யுங்க. ஆவியில சமாதானத்தை உணர உதவி செய்யுங்க. ஆத்துமாவை திருப்தியாகுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒன்றானமே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்மில் நம் குடும்பத்தார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பரியந்தம் தங்கி தாபரிப்பதாக.